டோர்னமெண்ட் நடக்கிற தேர்ட் போல் டிசைடர் மேட்ச். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேல கைக்குறிச்சி வின் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் டே நம்மளால வர முடியல. அந்த மேட்ச்ல கோவில்பட்டி இரண்டாவது அணியா பரிசு சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இந்த டோர்னமெண்டோட கடைசி போல் டிசைடர் மேட்ச். இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க செமிஃபைனலுக்குள்ள என்ட்ரு ஆவாங்க. மெய்யப்பட்டி விசஸ் வடசேரிப்பட்டி வெயிட். இந்த மேட்சுக்கு 5 ஓவர். முதல் ஒரு ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பார்த்தி மற்றும் பழனி. ஃபர்ஸ்ட் ஓவர் பட அப்பு சைக்கிள் பழனி ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கு எடுத்து திரும்பினாரு. ஸ்டம்பில் ஏற்பட்டிருக்கு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கௌதம். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் சந்துரு. ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. ஒரு ரன். நல்ல த்ரோ. சைக்கிள் பார்த்தி நெக்ஸ்ட் ஒன். சரி, பானா டிஃபென்ஸுக்கு போனாரு. பவுலரே பாலை கலெக்ட் பண்ண அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி சேஃபா டிரைவுக்கு போயிருக்காரு. அங்க ஃபீல்டர் லாங் ஆன்ல நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. த்ரோ சூப்பரா அடிக்கிறாங்க. 2 த்ரோ போச்சு. 2 த்ரோ தெளிவா பவுலருக்கும் கீப்பருக்கும் தெளிவா அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ஒட்டம்புல பட்டு போயிருக்கு. அங்க ஃபீல்டர் ரெட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணா ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கொடுக்காம போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்க ஃபீல்டர் வெட்டி போயிட்டாரு. நல்லா ஸ்டாப். ஒரு ரன்னோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. சிக்கனமான ஒரு ஓவர் அப்படின்னு தான் சொல்லணும். பவர் பிளேல 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு. சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல. அங்க ஃபீல்டர் கரெக்ட் வந்து சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு. வரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பி கனெக்ட் பண்ண பார்த்தாரு. அங்கே கீப்பர் தவறு பண்ணால் பேக்கப் ஃபீல்டர் குயிக்கராக வந்திருக்காங்க. ஸ்டம்பு க்ளோஸாக தான் வந்திருக்கு. ஃபுல் டஸான பால் அடிச்சிருக்காரு. கேப்ல தான் போகுது. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணிடுச்சு. சமீர் அதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி பார்த்தி பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க மிட் விக்கெட்ல ஃபீல்டரால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணிருக்கு. 2 பால்ல குயிக்கரா 10 ரன் கொண்டு வந்துட்டாரு பார்த்தி. கடவுர் பட சந்துரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். அனதர் ஒன் ஒயிட் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க பைஸ்ல பவுண்டரிக்கான சான்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போனாரு. ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. அம்பேர் ஒயிட் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பைஸில் ஒரு 4. இந்த ஊரில் மொத்தம் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அப்போ 4வது ஓவர் போட வந்திருக்காரு. ஒரு ரன். செகண்ட் ஒன். பட்டச்சு போட்ட பால டாட் பால். தேர்ட் ஒன். இந்த மாதிரி தட்டி விட்டுருக்காரு. கண்டிப்பா பவுண்டரி போயிடும். அங்க ஃபீல்டரே இல்லை. அரசு பேட்ல இந்த ஓவருக்கு 55 ரன் அடிச்சிருக்காங்க. வடசேரிப்பட்டி 56 ரன் டார்கெட் ஃப்ரம் மெய்யப்பட்டி. ஸோ மேட்ச் 2 பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல சந்தோஷ், நான் ஸ்ட்ரைக்ல சந்துரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பழனி. மிட் விக்கெட்ல ஒரு ஃபீல்டரையும் லாங் ஆஃபா கவர்ஸை ஒட்டி ஒரு ஃபீல்டரையும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன்.
இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினாரு, குயிக்கராக பால் வந்துச்சு. அங்கே ஃபீல்டர் மூர்த்தி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன் குயிக்கராக ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தரையோட தரவே வந்துச்சு. நல்ல கீப்பிங் டாட் பால். ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு பழனி. பால் கீப்பர் அப்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன். பால் ஒரு மாதிரி லெக் கட்டர் மாதிரி திருப்பினாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். குயிக்கரான டெலிவரி. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த 6க்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்து போட்டுருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். அப்பீல் பண்ணாங்க. சூப்பரா கீப்பிங் பண்றாரு மாதிரி. அனதர் ஒன் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவரை 7 ரன்னுக்கு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 ரன் போன மேல அடுத்த 5 பால ஒரே ரன்னுக்கு போட்டிருக்காரு பழனி. செகண்ட் ஓவர் போட பாத்தி சைக்கிள் சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒன் சொல்ல தெளிவா கேப்ல தட்டி விட்டு ஓடிருக்காரு. அங்க பிள்ளர் அரசு 2 ரன் கால் பண்ணிருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா டேரக்ட் ஹிட்டாவே அடிச்சிருக்காரு. அம்பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு த்ரோ அடிச்சிருந்தாரு அரசு. நெக்ஸ்ட் ஒன். அகைன் தெளிவா கேப்ல தட்டிருக்காரு. இந்த முறையும் அரசு அவரை தேடி தான் போயிருக்கு. விழுந்து தேக்கிருக்காரு பால. அந்த எண்ட்ல த்ரோ அடிச்சாரு. அங்க நாட் அவுட். பேக் டு பேக் 2 நல்ல ரன்னிங் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு ரகு. இங்கேயே விக்கெட் சொல்லியிருக்காங்க. எந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷ் அவரோட விக்கெட் ரன் அவுட்ல போகுது. சூப்பரான ஒரு த்ரோ அடிச்சிருந்தாரு ரகு. இவர் தான் லாஸ்ட் பால்ல த்ரோ சூப்பரா அடிச்சிருந்தாரு குயிக்கரா. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவான மீட்ல இல்ல பேட்ல. அங்க பழனி ஃபாஸ்டா வந்துட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்க அரசு இருக்காரு. நல்ல ஸ்டாப். 2 ரன்னுக்கான ட்ரை ஆன்னு பார்த்தா ஓட்டாங்க. நல்ல ரன்னிங். சூப்பரா ரன்னிங் போறாங்க மெய்யப்பட்டி. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் பழனி ஸ்டாப் பண்ண பார்த்தாரு. நல்ல ட்ரை. பட் ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணிருக்காரு சந்துரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் 6. இதுக்கு முன்னாடி சந்தோஷ் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. பழனி ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா அங்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஆனந்த். ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு. இல்லைடா செகண்ட் ஒன். லோ கேப்டாவே போட்டாரு. குயிக்கரா வந்துச்சு டாட் பால். தேர்ட் ஒன். கால்லே போட்டிருக்கு. குயிக் அனதர் ஒன் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பழனி. பேக் டு பேக் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல அங்க ஆனந்த் போயிட்டாரு பாலுக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. சரியான கனெக்ட் இல்ல. அங்க சத்யா ஃபீல்டர். ஓவருக்கு கிட்டத்தட்ட 34 ரன் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஓவர் போட சத்யா ஐடியா. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் அப்படின்னு பார்த்தா பரத்தி விரட்டி வந்தாரு. ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. கண்டிப்பா 2 ரன் ஓடிடுவாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரையா அப்படின்னு பார்த்தா அங்க பவுண்டரி போயிடுச்சு. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போகுது. அங்க ஃபீல்டர் பழனி சரியான பாஸ்டா விரட்டி வந்துருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி தெளிவா ட்ரை வாட்டா இருக்குது. சென்சிபிள் பிளே. ஒரு ரன். எனக்கு தெரிஞ்ச அதிகமான பால் சந்துரு அவர் தான் ஸ்ட்ரைக் எடுக்க நினைப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பா கிளியர் பண்ணும். பேட்ல பட்ட உடனே தெரிஞ்சு சந்துரு பேட்ல இருந்து வர அனதர் ஒன் 6. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் பழனி பால் குத்தி திரும்பி போயிருச்சு. அங்க லக்கிலி அனதர் ஒன் பவுண்டரி. அந்த இடத்துல ஏதோ ஒரு கல்லுல குத்தி பால் போயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன். முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் மேட்ச் பரபரப்பா போக போது. லாஸ்ட் ஓவர் போட ஆனந்த். சந்துரு நான் சைக்கிள் இருக்க போறாரு. ஸோ அந்த பேட்ஸ்மேன் சைக்கை மாத்தி கொடுக்குறாரா இல்ல அவரே பெரிய ஷாட்டுக்கு போறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் போட ஆனந்த். 6க்கு 18. ஃபர்ஸ்ட் ஒன். விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் ஆயிருக்கு. ரிமைனிங் 5 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். செட்டில்டு பேட்ஸ்மேன் 3 6 அடிச்ச பேட்ஸ்மேன் சந்துரு ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அதோட செகண்ட் ஒன்.
ஒட்டச்சு போட்ட பால நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா கிளியர் பண்ண கிளியர் பண்ணிருக்கு. சந்துரு பேட்ல இருந்து வர another 1 6. 4 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். தேர்ட் ஒன் டாட் பால், நல்லா கீப்பிங் மாறி ஒன் பால் டாட் பால். இப்போ 3க்கு 12. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்க ஃபீல்டர் அரசு அப்படியே நின்ட்டாரு. அதை தாண்டி போய் இருக்கு தேவையான நேரத்தில் another 1 4. சந்துருவான் இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ரெசிவான ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்க இருக்காரு சந்துரு. இருக்க 2 பாலுக்கு 6 ரன். ஒரு ஷாட் வெளில அடிக்கணும். அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இதே மாதிரி இந்த கிரவுண்ட்ல வளத்ராக்கோட்டை கார்த்தி அவர் அடிச்சான்னு சொல்லிக்க இருக்கும் போதே இங்க சந்துரு ஒரு 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்க வேற லெவலான ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ஒர்த்தான பேட்டிங் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரான வெல் பிளே ப்ரோ. ஆக்சுவலா ஒரு சின்ன கேள்வி ப்ரோ. கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் வந்த உடனே உங்களுக்கு டாட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சந்தோஷ் ஆட்டு அவரோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கொண்டு வந்தீங்க. கடைசி 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 36 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுல. அப்போ என்ன மைண்ட் செட் ப்ரோ இருந்துச்சு? அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா? ஓகே, அது ஓகே. ஆனால் கடைசி ஓவரில் 18 அப்படிங்கிறது வந்து 18ங்கிற மிகப்பெரிய டார்கெட் தான். ஸோ அந்த ஓவர் இருக்கும்போது 3 6 அடிச்சிங்க. அப்போ என்ன மைண்ட் செட்டில் இருந்துச்சு ப்ரோ? டீமுக்காக அதாவது உள்ள வந்து சந்தோஷ் சொல்லிட்டு போனாரு. சொல்லும் போது என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரு ப்ரோ? ஓகே, அவரும் கான்ஃபிடண்டா வச்சாரு. நீங்களும் நல்லா ஆனீங்க. சூப்பரான மேட்ச். நல்ல இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் ஃபினிஷிங் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் மேட்ச் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட்.